இன்னைக்கு என்ன பேச்சுன்னா, இன்னைக்கு இந்த வீடியோ இருக்குன்னா, இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னும் பொங்கல் வருது, தை பிறக்குது, தை வந்தால் வழி பிறக்கும். என்னன்னா ஒன்றே ஒன்று காரணம் ஃப்ரெண்ட், எல்லோரும் ஒரே வார்த்தை சொல்கிறேன். நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ பார்க்குறோம், நம்ம பேசுகிறோம், பார்த்துட்ருக்கோம், நம்ம வீடியோ போடுறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒரே விஷயந்தான், எல்லா பொண்ணுங்க தப்பானவங்க இல்லை, சரியா? அவங்க இஷ்டத்துக்கு வீடியோ போடுறாங்க, அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா இது பண்ணுறாங்க. ஆனால் நான் இந்த காரணம் என்ன சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் வீடியோவில் மெசேஜ் பண்ணுறது இது பண்ணுறதுல வேறவங்களுக்கு இல்லை, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப தப்பாக நினைக்குது, சரியா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நாங்கள் உங்களுக்கு அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அம்மா மகனாக இருக்கலாம், பொண்ணு இதாக இருக்கலாம். ஆனால் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா தள்ளிவிட்டுட்டு போயிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு இந்த பேச்சு வருதுன்னா, மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, சொல்ல முடியாமன்னு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கேட்குறேன் ஃப்ரெண்ட், யாரால் ஒன்றும் முடியாதுன்னு இல்லை. நீங்கள் வீடியோ பண்ணுனா நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம், நம்ம வீடியோ போட்டால் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு எந்த இடத்துலன்னு பார்க்குறதுக்கு அப்போ கொடுக்க முடியும், எங்களுக்கும் தெரியும். சொல்கிற வேணுன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, பிடிச்சிருந்தா நீங்கள் தப்பை பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கலையா இது பண்ணிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஒன்று, எங்கள் மாதிரி இங்கே ஒரு அம்மாவாக இருப்பாங்க, சின்ன பொண்ணுங்களும் வீடியோ போடுவாங்க, எல்லாம் வீடியோ போடுவாங்க. ஆனால் போடுறவங்க பார்க்குறவங்க கண்ணு கரெக்டாக இருக்கணும், சரியா? ஏன்னா இதுலேருந்து ஆபத்து இருக்குது, அதில் வேறவங்களுக்கு மனசு குழப்பமும் இருக்குது. அதெல்லாம் வேணாம். எல்லோரும் ஃப்ரெண்டியாக பேசுறீங்களா, ஃப்ரெண்டியாக போய் இது பண்ணிக்கலாம், வேறு மாதிரி எல்லாம் பேச வேணாம், அதுதான் நல்லது. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போயிடுங்க. வேறு மாதிரி எல்லாம் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கவாங்க, இந்த பொம்பளைங்களாம் ஒரே மாதிரி இருப்பாங்கலாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வேறு, எங்கள் மாதிரி இருக்கிறவங்களும் வேறு. நான்லாம் பார்க்க மாட்டேன், அவங்க ஐடி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லா தண்ணியும் இல்லை, நான் எல்லா ஊரில் எனக்கு கன்னடம் படிக்க தெரியும், தமிழ் படிக்க தெரியும், எல்லாம் பண்ணுவேன். எனக்குன்னு இல்லை, வேறு எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த ஐடி எப்படி பிளாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ எனக்கு தெரியும், அந்த மாதிரி நான் பண்ணிடுவேன். பார்க்குறதுக்கு தான் நான் இப்படி இருப்பேன். வேணாம் சூதானம், மெசேஜ் பார்க்குறது, மெசேஜ் போடுறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சரியில்லை, ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்த எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரியா? எப்பா வீட்டில் ஃபேமிலி மேனும் வீடியோ போடுறாங்க, பேச்சுலரும் வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் பண்ணணுன்னா எல்லோரும் ஒரே மாதிரியா? யார் எந்த மாதிரி இருக்கவங்களோ பார்த்துக்கோங்க, பார்த்து வீடியோ மெசேஜ் போடுங்க, சரியா? எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்க வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனையும் பண்ணதில்ல, நான்லாம் குடும்பத்துக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன், பேசுகிறதுல பேச்சிட்டில் இருக்கணும். நான் என்னோட வீடியோவில் நான் மெசேஜில் 4 பேரை நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், அவங்க ஐடியெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி ஐடி பிளாக் பண்ணணும்னு எனக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை, பண்ணிடுவேன் உசுதானம்.